அமைச்சர் கீர்த்தனா அவர்களுமே இதுக்கு வந்து அரசு பள்ளி நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி அப்படின்னு திமுக தலைவர் அறிவிச்சாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நீங்க கூட்டணியில் இடம்பெற்ற அமைச்சர்கள் பங்கேற்றதுக்கு அப்புறம் எப்படி அது கூட்டணி தொடரும்? அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்ததுக்கான அர்த்தமா தானே ஆகும். அது எப்படி அறிவிச்சாருன்னு சொல்றீங்க? அது முரணா ஏற்படுலையா? நாங்கள் வந்து அமைச்சர்களை சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு அதுக்கு பொருள் இல்லை. அது நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. விசிக ஆதரவு வேண்டும் என்ற கடிதம் வெளிப்படையாக முதலமைச்சர் திரு விஜய் அவரிடமிருந்து அப்போது வந்தது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. இடதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று ஆதரவு அளித்தோம். அவ்வளவுதான். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். அதன் பிறகு என்னை ஊடகவியலாளர்கள் சந்தித்த பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போதும் நான் ஆம், இன்னும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்பதாகவே உணர்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தவேக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே திமுகவுக்கு நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோம் என்று ஊடகத் தளங்களில் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் தான் நான் பதில் சொன்னேன். அப்படி நாங்கள் பதவி என்றவுடன் திடுமென ஒரு கூட்டணியை உதறிவிட்டு ஓடிவிடவில்லை. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். அது அப்படியே இருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அதிருப்தி அடைந்த ஒரு முன்னணி பொறுப்பாளரை திமுகவில் இணைத்தது எங்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. அந்த அதிர்ச்சியை நான் வெளிப்படுத்தினேன். அவ்வளவுதான். சார், ஆணவ படுகொலை சம்பந்தமாக இப்போ அரசியலையும் பங்கேற்றிருக்கீங்க. அதுக்கு எவ்வாறான அவர் அழுத்தத்தை கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்க? அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? வலியுறுத்திருக்கீங்களா? தொடர்ந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் அந்த ஆட்சியிலும் வலியுறுத்தினோம், இந்த ஆட்சியிலும் வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஒரு நல்ல முடிவு எட்டும் வரையில் வலியுறுத்தி கொண்டே இருப்போம்.